வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பல்கிங் வாழ்க்கையில இன்னைக்கு நாள் 36. என்னடா இவன் புது லொகேஷன் எல்லாம் காமிக்கிறான் தானே பாக்குறீங்க? அதான் நேத்தே சொன்னேனே, நான் நம்ம ஊர்ல இருக்கிறேன். ஆள்ல எழுந்ததும் அம்மாட்ட போய் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டேன். தின்ற அளவுலாம் வீட்டுல முட்டை இல்ல, முக்கு கடையில போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. பைக் எடுத்துட்டு போய் முட்டையும் இனிப்பு பட்டும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த முட்டை எல்லாம் வச்சு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரே சிட்டிங்ல எல்லா பிரேக்ஃபாஸ்டையும் அமுக்கிட்டு எடுத்த ரெஸ்டே போதும், நமக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லைன்னு நம்ம நைனா ஜிம் பக்கமா போனேன். அங்க போய் பார்த்தா ஜிம் க்ளோஸ் பண்ணி போட்டுருக்கானுங்க. இவன் தான் என்னோட குழந்தை. சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்த்தேன். சென்னையில தான் இருந்தான். இங்க நான் ஜிம்மு காலேஜ்னு போயிருவேன். அவன் ரூம்ல தனியாவே இருந்தான்னு ஊர்ல விட்டேன். அவன் ரொம்ப அழுக்கா இருக்கிறான்னு அவனை குளிப்பாட்டிட்டு லஞ்ச் மீல உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நான் சென்னைக்கு கிளம்புறேன். அதனால பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஊர்ல இருந்து கிளம்பும் போது யார மிஸ் பண்றனோ இல்லையோ, இவனை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் என்ன, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நைனா கூட போயிட்டேன். எங்க நைனாக்கு என்ன பெரிய மனசே இல்ல போல. நின்ன இடத்துல அப்படியே நின்று ட்ரெயின் போறது வரைக்கும் பாத்துட்டே இருந்தாரு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போன சாப்பாடை சாப்பிட்டு ட்ரெயின்ல தூங்க போயிட்டேன். டாடா பாய்.